ஹாய், நான் ஜெயரூபன் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். 2024 பாஸ் அவுட்டு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெப்போஸ்லிங் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில் படித்தேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வெளியே ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு டிசைனில் போகணுன்றது ஆல்ரெடி பேஷனாக இருந்துச்சு. சரி, அதுக்காண்டி 2 இயர்ஸாக சர்ச் பண்ணப்போ எம்இசி பார்த்தேன் யூடியூப்பில். சரி, இங்கே எல்லாமே தியரியும் சரி, ப்ராக்டிக்கலாக ஆட்டோகேடு, சாலிட்வொர்க்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் சொல்லுவாங்க, தியரி ரிலேட்டடாகவும் சொல்லி தரோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் இங்கே காண்டாக்ட் பண்ணி பேசி இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு தியரி ரிலேட்டடாக இந்த ஜிடிஎன்டி, யூனிட் கன்வர்ஷன், ஃபார்முலா கால்குலேஷன், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், 3D பிரிண்டிங், இந்த மாதிரி நிறையா தியரி ரிலேட்டடாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஆட்டோகேடு ஒரு 10 days ஆட்டோகேடு படித்தோம். அதுக்கடுத்து ஆட்டோகேடில் 2D ஃபுல்லாக படித்தோம். அப்புறம் சாலிட்வொர்க்ஸ் படித்தோம். அதில் 3D பார்ட் மாடலிங்கு, ஷீட் மெட்டல் மாடலிங்கு, மோல்டிங்கு, வெல்மெட்ஸ், பேட்டர்ன் மேக்கிங்கு, இதெல்லாம் படித்தோம். இப்போ இது ஸ்டடீஸ் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 2 weeks ஒன்ஸு டேஃபை கூட்டு போனாங்க. அப்புறம் அக்காமடேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணாங்க. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இல்லை, எனக்கு என்னென்னா இப்போ டர்ஃப் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணுமா? மாதத்துக்கு 2 time ஆகுது, தேவைப்படுமா? இப்போ ஜாலியாக விளாண்டு இது பண்ணு. ஜாலியாக விளையாண்டு என்ன தம்பி பண்ண போகிறோம்? வந்தோமா, படித்தோமா, வேலைக்கு போனோம் தான் இருக்கோண்ணா. ஜாலியாக விளையாடுறதுனால நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குது. ரிலாக்ஸேஷன் தான் பொருள். விளையாடுறதுனால ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுங்கிறீங்களா? கிடைக்குது. ஓகே சூப்பர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருப்பீங்கல்ல, வந்தப்போ உங்களுக்கு என்னெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ அவுட்கம் போகும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குது, எதை ஹைலைட் பண்ணுவீங்க நீங்கள்? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, நான் இந்த டிசைனை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் வந்தது. சும்மா பேசிக்காக காலேஜில் வந்து ஏன் படிக்கிறோம், எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் வந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி, ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒரு டைமென்ஷன் வச்சு கிரியேட் பண்ணி நம்ம ஒரு டயக்ராம்ஸ்லாம் போடணும். கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு தான் மேனுஃபேக்சரிங்கே நடக்குது. அந்த மாதிரி டெப்த்தாக இதில் எவ்வளோ டெப்த்து இருக்குன்றத இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டீங்க. ஓகே, இப்போ என்னென்னா நீங்கள் எம்இசி பற்றி வேறு ஆள்கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்னா எதை ஹைலைட்டாக வச்சு சொல்லுவீங்க? இங்கே ஸ்டாஃப்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. வேறு காலேஜ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் படிக்கிற நேரத்தில் படிக்கிறத சொல்லி கொடுத்துட்டு ஃப்ரீ, இப்போ நம்ம 1 நாள் 2 நாள் லீவ் வேணும்னா அது ப்ரொவைட் பண்ணுறது, அக்கமடேஷனு பக்கத்துலேயே கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது, டைமிங் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்தது. ஒன்று தான் கேட்டேன், இத்தனையா? சரி, தப்பு இல்லை இருக்கட்டும். எல்லா லிஸ்ட்டில் என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நான் கபிலன் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேட்டேன். அவர் இது சொல்லி இவரை வச்சு தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு தான் தெய்வம். ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துடுங்க. டீச்சிங்கை தவிர எக்ஸ்ட்ரா நாலேஜும் நிறையா விஷயங்களை நிறையா சொல்லி கொடுத்தாரு. கம்பெனிஸ் எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் எப்படி போகணும், எந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும், அது அந்த மாதிரி நிறையா பேசணும். அப்புறம் ஜாலியாகவும் ரொம்ப நிறைய டைம் ஜாலியாக நிறைய விஷயங்களை பேசணும். அப்புறம் செகண்ட் ரஞ்சித் சார், ஈஸ்வர் சார், அவங்க 2 பேரும் டீச்சிங்கை அவங்க 2 பேர் டீச் பண்ணாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா புரிகிற மாதிரி நடத்துனாங்க. அப்புறம் இந்த கிளாஸஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் 1 day ஐவி கூப்பிட்டு போனாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு ஷீட் மெட்டல் கம்பெனி, அதுவும் புதிய எக்ஸ்போஷராக இருந்துச்சு. ஒரு ஷீட் மெட்டல் கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கற்றுக்கிட்டோம். எப்படி என்னென்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்குது, டிசைன்லேருந்து கடைசியில் அது டெலிவரி ஆகிற வரைக்கும், டிஸ்பேச் ஆகிற வரைக்கும் என்னென்னலாம் நடக்குதுன்றதை அங்கே கற்றுக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து இன்டர்வியூக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, மார்க் இன்டர்வியூலாம் நடத்துனாங்க. நிறையா டெஸ்ட்டு 2-3 டெஸ்ட் வச்சுட்டு கம்பெனிஸ் அனுப்புனாங்க. இங்கே ஒரு 6-7 கம்பெனிஸ் அனுப்புனாங்க. அதில் 5 கம்பெனி செலக்ட் ஆகிருந்தேன். அதில் பெஸ்ட்டாக ஜிகே இண்டஸ்ட்ரி இருந்தது. அதனால் நாங்கள் இப்போ ஜிகே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் எம்இசி.